இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு அவ கர்ப்பமா ஆவாளா ஆக மாட்டாளா, மலட்டுத்தன்மை உள்ளவளா அப்படிங்கறத கூட தெளிவா சொல்லுவாங்க கிராமத்து பாட்டிங்க. அந்த காலத்துல பிரசவம் பார்த்தவங்களே இவங்க தானே. அன்னைக்கு பிறந்த குழந்தைங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க தானே. நாட்டு மருந்து இவங்க தான் கொடுப்பாங்க. நாடிங்கிறதே நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் காட்டி கொடுக்கறது தானே. இது பித்த உடம்பா நல்ல உடம்பா சளி பிடிச்ச உடம்பான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது நாடிய பார்த்துதான். நாடிய பார்த்து ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, இதயம் எப்படி வேலை செய்யுது, குடல் ஏதாவது சிக்கல் இருக்கா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, தயவு செஞ்சு வா. தரணி தைரியமா நிம்மதியா சாமி கும்பிட்டு வா. எடுத்துக்கணுமா? நன்றிம்மா. ஜனனி, நீ வந்து கீழே கைய மட்டும் காட்டினா போதும், உன் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் அந்த பாட்டி சொல்லிடுவாங்க. சரியா? நீ வா துளசி. சிவா கூட்டிட்டு வா. ஜனனி வா வா போலாம். ஜனனி சீக்கிரம் வா. வர குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன காரணம்னு தெரியல. கர்ப்பப்பை குறிப்பே தெரிய மாட்டேங்குதே. என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. கடவுளே, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சு. மொத்த குடும்பமும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றது? முறையா பொய் சொல்ல போறேன். கடவுளே என்ன மன்னிச்சுக்க. ராசம்பலம் தடங்களா இருக்குப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். குலதெய்வ கோயிலு, நம்ம ஊர் கோயிலுக்கெல்லாம் போங்க. சத்து குறைவா இருக்கு, சத்தானதா சாப்பிடுங்க. உங்க மனசுக்கு நல்லதே நடக்கும். வைத்திய பாட்டி, சும்மா சொதப்பாம குழந்தை இருக்கா இல்லையான்னு சரியா பார்த்து சொல்லுங்க. குழந்தை பிறக்குமா பிறக்காதா சட்டுன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன கோயிலுக்கு போ குளத்துக்கு போன்னு வளரிட்டு இருக்கீங்க? இப்படிதான் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? முதல்ல ஜனனிக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு பார்த்து சொல்லுங்க. தெளிவா தெளிவா சொல்லுங்க. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, குழந்தை பிறக்கும், ஆனா சில விஷயங்கள் பண்ணணும்னு. கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? ஜனனி முகத்தை பாருங்க, அவ முகமே மாறி போச்சு. சிலருக்கு உடனே பிறக்கும், சிலருக்கு அப்படி இப்படிதான் இருக்கும். அதான் வேண்டுதல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணா சரியாயிடும். என்ன செவந்தி, சரியா தானே சொல்ற? நான் என்னைக்கு தப்பா சொல்லிருக்கேன்? பாட்டி, சத்து குறைவா இருக்குன்னா என்ன பண்ணணும்? கோவில் கோலம்னா கொஞ்சம் என்ன மாதிரின்னு சொல்லுங்களேன். அம்மன் கோயில தொட்டில் கட்டணும். வாரத்துல புதன்கிழமை விரதம் இருக்க சொல்லு. நல்ல பழங்களா கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. பட்டினி கிடக்க வேண்டான்னு சொல்லுங்க, விரத நாளை தவிர. பாட்டி போய் சொல்றாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா வாமா, கொஞ்சம் கிட்ட வா. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். உன் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. என்ன ரெண்டு பேரும் ரகசியமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்ற.
அம்மா நீங்க சொன்னதெல்லாம் பண்ணிடலாம். ஜனனி நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதம்மா. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். கண்டிப்பா. தடங்களா இருக்குப்பா. அம்மன் கோயில தொட்டில் கட்டணும். வாரத்துல புதன்கிழமை விரதம் இருக்க சொல்லு. நல்ல பழங்களா கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்றேன். அந்த வைத்தியக்கார பாட்டி ஏதோ ஒண்ணு மறைக்குது. அது என்னன்னு தான் தெரியல. எனக்கும் அப்படிதான் தோணுது. யோசிக்காம பளிச்சுன்னு பேசுற கிழவி இன்னைக்கு யோசிச்சு யோசிச்சு பேசுற மாதிரி தோணல. வயசாகுதுல்ல அதான். இல்ல இல்ல, காரணம் இல்லாம கழுவி தயங்கி தயங்கி பேச மாட்டான். ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னமோ இருக்கு, ஆனா இல்ல. என்ன சொல்ற நீ? இருக்குதா, ஆனா இல்ல. வளராம புரியுற மாதிரி சொல்லு, இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாமையாச்சும் இரு. அந்த பாட்டியோட தயக்கத்துக்கு காரணம் ஒருவேளை ஜனனிக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லையோ என்னவோ. அததான் நான் இருக்கு இல்லன்னு சொன்னேன். சிவாவை கூப்பிடுறேங்க. சிவா, சிவா வாப்பா, அப்பா கூப்பிடுறாரு. வரேன். வா ஆமா. அப்பா உன்னை கூப்பிட்டாரு. பா சொல்லுங்கப்பா. பா சொல்லுங்கப்பா. சிவா, நாளைக்கே ஜனனி கூட்டு போய் டாக்டர் பாத்துட்டு வந்துருப்பா. ஐயா, என்ன வயசா ஆகி போச்சு, எதுக்கு இவ்ளோ அவசரப்படணும்? துளசி, ஜனனிக்கு வயசாகலமா, எனக்கு வயசாகி போச்சுல. சிவா குழந்தைய நான் பார்த்துட்டு போக வேண்டாமா? சிவாவுக்கு பிறக்கிற ஆம்பளை குழந்தை யாருன்னு நினைக்கிற? யாருன்னா சிவா அண்ணனுக்கு பிறக்கிறது அவரோட குழந்தைதான். வாய மூடுறி. நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? ஏ காவேரி, சிவாக்கு பிறக்க போறது பாட்டியோட ஆளு. அவங்க லவ்வர். ஓ, லவர் இல்லடி, ஹஸ்பண்ட். ஆமா, என் வீட்டுக்காரு சிவா குழந்தைய பிறக்க போறாரு. அவரை தூக்கி நான் கொஞ்சிட்டு போக வேண்டாமா? பாட்டி, இன்னும் உனக்கு இந்த ஆசை போகலையா? அதான் உன் பேரன் பேத்திங்கள கொஞ்சிட்டல்ல, உனக்கு போரே அடிக்கலையா?